ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் இப்போ டைம் வந்து 10 மணியாக போகுது. இன்றைக்கி நல்ல வெயில்னால் அப்பப்போ கொஞ்சம் மூடும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். கிளைமேட்டு இது வெதர் இது ஆக்சுவலாக எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னா, இந்த லான் இருக்குல்ல, இந்த லான் வந்து இப்போ நல்லா க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வரும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேச்சஸ் அங்கே இங்கே அதாவது புல்லெல்லாம் கருகி போய் காரணம் வந்து தண்ணி சரியாக ஊற்ற முடியலை. அது ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க பையன்லாம், அதனால் யாரும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாதுன்ட்டு இந்த இடமெல்லாம் நிறைய இடங்கள்லாம் அப்படியே பிளாக் பேச்சஸாக இருந்துச்சு. அப்புறம் நான் அதை வந்து ஏற்கனவே அனுபவம் கொஞ்சம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புதுசாக விதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து இதெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ இதெல்லாம் இங்கெல்லாம் இந்த இடம்லாம் அப்படி இருந்தது தான். இதெல்லாமே புது அந்த கிராஸ் முளைக்குது புல். சரி, நான் ஒரு வாரம் 10 நாள் கீழே பாருங்கள் தெரியும். எல்லாமே புதுசாக வந்து அப்படியே அந்த விதையிலேருந்து வருது. இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சுங்க இங்கெல்லாம். ஏன்னா சுத்தமாக அப்படி கரையில் இருந்துச்சு, வெறும் மண்ணு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஓரளவுக்கு போட்டு டோட்டலாக ஓவரால் பார்க்கும்போதே தெரியும் ஒரே ஈவனாக அந்த க்ரீனிஷ் இது அந்த வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் ஒரு வாரம் 10 டேஸ் கழித்து நம்ம அந்த மிஷின் போட்டோன்னு வச்சுங்களேன், புல்லுக்கு வெட்டுறது லான் மவுன்னு சொல்கிறாங்க, MOW மவுவிங் மிஷின். அது போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நீட்டாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒரே பச்சை பச்சேர்னு. இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் உள்ள லைனும் வந்து இதை விட மோசமாக போச்சு. இது கூட டக்குன்னு ஓரளவுக்கு வந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது, என்னடா அப்படி இருக்கே அப்படின்ட்டு. வாங்க அதையும் காட்டுறேன். அதை இப்போ ஓரளவுக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து அந்த ஏரியாலாம் கவர் ஆகி புல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வாங்க அதையும் பார்க்கலாம்.